ஹரின்னா என்ன? நம்முடைய பாபங்களை போக்குபவன் அப்படின்னு அர்த்தம். காலையில எழுந்தவுடனே நாம ஹரி 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 7 தடவை ஹரிநாமத்தை சொல்லணும். ஹரிர் ஹரதி பாப்பானி, நம்முடைய பாபங்கள் எல்லாவற்றையும் போக்கக்கூடியது ஹரிநாமம். ஒரு நாளும் ஒரு நாள் சொன்ன உடனே நம்ம பாபம் எல்லாம் போயிடுமே, அப்ப அடுத்த நாள் ஏன் சொல்லணும் அப்படின்னா, பாபமே பண்ணலைன்னா சொல்ல வேண்டாம். ஆனா நாம இன்னைக்கு காலையில இருந்து நாளைக்கு காலையிலக்குள்ள எத்தனை பாவம் பண்ண போறோமோ, நாம நடந்து போகும்போது எத்தனையோ ஜந்துக்கள், எறும்பு போயிட்டு இருக்கு, தெரியாம காலை வச்சிடுறோம், அதுக்கு பிராணன் போயிடும். புல்லு மேல காலை வச்சிடுறோம், அது வாடி போயிடும். அப்போ தெரியாம எத்தனை பாவங்களை செய்கிறோம். அம்மியில போட்டு அரைக்கிறோம் இல்லையா, அதுக்குள்ள நிறைய ஆத்மாக்கள்லாம் இருக்குமா, அதனால அதை செய்யறபடினால ஒரு பாபம் வருமா. அக்னி ஏத்துறோம் இல்லையா, அடுப்பு, அதுல சில பிராணிகள்லாம் மாண்டு போயிடும், அதனால அந்த பாபம் நமக்கு வந்து சேரும். அதனால உறங்கும் போதும் விழித்திருக்கும் போதும் நாம எத்தனையோ பாபங்களை செய்கிறோமே, அது எல்லாவற்றையும் போக்கிக்கணும். அதனால ஒரு நாளும் சொல்ல வேண்டும் ஹரிநாமத்தை. அதனால பகவானுடைய திருநாமம் அப்படிங்கிறது எல்லாருடைய பாபங்களையும் போக்கி அவர்களுக்கு நற்கதியை கொடுக்கக்கூடியது. நமனும் ஒரு கரணம் பேச நரகள் நின்றார்கள் கேட்க, நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. அஜாமிளோபாக்கியானத்துல இதையும் சேர்த்து சொல்லிடுறேன். முத்கல உபாக்கியானம், முத்கலன் அப்படின்னு ஒருத்தர், அவர் பாபம் பண்ணியிருக்கார். அவருக்கு மரணம் ஏற்பட்டது. யமலோகத்துல அவரை சவுக்கால அடிக்க போறான். சவுக்கடி காத்துட்டு இருக்கு. ஆனா யமலோகத்துக்கு வரும்போது மட்டும் வெத்தலை பாக்கு கொடுத்து வரவேற்றார்கள். யமலோகத்துல வரவேற்பே எப்படி இருக்கும்னா, சவுக்கால அடிச்சு அக்னியால சுருகி தீ புண்ண உண்டாக்கி அப்பதான் உள்ள கூட்டிட்டு போவா. ஆனா இவனுக்கு மட்டும் வாசல்ல வரவேற்பு வெத்தலை பாக்கு வச்சு கும்ப மரியாதை பண்ணினாலும். முத்கலனுக்கு ஒரே ஆச்சரியம், எதனால இப்படி மரியாதை பண்ணி கூட்டிட்டு போறீங்களே அப்படின்னா, உள்ள உங்க நரகத்துல தள்ள போறோம், நீ செய்திருக்கக்கூடிய ஒரே ஒரு சின்ன புண்ணியம், அதுக்குண்டான பலன் அப்படின்னு சொன்னாலும். அப்படியா, நான் என்ன புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்க, நீர் ஒரே ஒரு தடவை கோவிந்தா அப்படின்னு சொன்னீர். அந்த கோவிந்தான்னு நீர் சொன்னபடியினால உமக்கு இங்க மரியாதை பண்ணி உள்ள கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொன்னாலும். இப்போ யமதர்மராஜன் பார்த்து நீர் கோவிந்த சப்தத்தை சொன்னீர்னு முத்கலன் இடத்துல சொன்னார் இல்லையா, அப்ப அந்த கோவிந்த சப்தம் நரகத்துக்குள்ள இருக்கிறவா எல்லாரும் காதுலையும் விழுந்துடுதான். அவ பாபம் மொத்தமும் அப்பவே தொலைஞ்சு போயிட்டான். நரகமே சொர்க்கமா மாறி போயிட்டான். கதை எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு பாருங்க. நமனும் முற்கலனும் பேச, நமனும் அப்படின்னா யமனும். அடியன் இடத்துல சம்ஸ்கிருதம் படிச்சார் ஒரு பிள்ளை, ராஜஸ்தான்ல இருக்கக்கூடிய ராஜ பரம்பரையை சேர்ந்த ஒருத்தர். அதனால அவ, சுவாமி எங்க ஆட்டு பிள்ளைக்கு நீர் சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி. ஐயோ, உங்கள் சம்ஸ்கிருத காலேஜில் படிச்ச சமயம் யாராவது ஒருத்தருக்கு சம்ஸ்கிருதம் சொல்லி கொடுத்தான்னா 100க்கு யாராவது 25 மார்க்ல அதுல 24 தான் போடுவா. யாராவது ஒரு பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தான்னா 1 மார்க் கூடும். அதனால அந்த பிள்ளை எங்க சம்ஸ்கிருத பிரின்சிபால் பார்த்து, அதோ போயிட்டு இருக்கார், அவர்கிட்ட வேணா நீங்க கேட்டு பாருங்க அப்படின்னு சொன்னார். அதனால அவர் நேர ஆத்துக்கு வந்து பிரார்த்திச்சார். சரி வரேன். பிள்ளை பேர் என்ன? நமன் அப்படின்னு. நமனா? என்ன நமன்னு பேர் வச்சிருக்கீள்? நமன்னா யமதர்மராஜன் பேராச்சே அப்படின்னும். ஆமா சுவாமி, நாங்கள்லாம் ராஜ பரம்பரை, ராஜஸ்தான்ல. யமன் தான் செய்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கக்கூடியவன். ராஜாக்களும் செய்த குற்றத்துக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கணும்.
அதனால அந்த யமனுடைய பரம்பரையில நாங்கள்லாம் வந்தபடியினால, அந்த பரம்பரைனா அவர் செய்யக்கூடிய காரியத்தை நாங்கள்லாம் செய்து கொண்டு வருகிறபடியினால, அதனால யமனுடைய பேரையே என் பிள்ளைக்கு வச்சிருக்கேன், நமன்னு பேர் வச்சிருக்கேன்னு சொல்றேன். சரி, பரவாயில்ல. அதனால நமன் அப்படின்னா அதை மறக்க முடியாது. நமனும் முத்கலனும் பேச, முத்கலன் யமனும் முத்கலனும் பேச, நரகில் நின்றார்கள் கேட்க. நரகத்துல இருக்கிறவாள்லாம் கேட்டாலாம். எதை கேட்டா? கோவிந்த நாமத்தை கேட்டான். நீங்கள்லாம் கையை கட்டி வாய் புதைத்து சிரித்து சம்பாவனை பண்ணி இப்படி ஸ்ரத்தையா கேட்கிறீங்களே, இத போல அங்க இருக்கிறவா கேட்டாளான்னா இல்லை. அடி வாங்கிட்டு இருக்கும் போது காதுல விழுந்தது, அவ்வளவுதான். ஸ்ரத்தையா கேட்டா தானே பாவம் போனோம். ஸ்ரத்தை இல்லாம அவ கேட்கணுங்கிற ஆசை விருப்பமே இல்லாம காதுல விழுந்துதான். அப்பவே காதுல விழுந்தபடியினாலேயே அவர்களுடைய பாபம் எல்லாம் விலகியது. பாபம் விலகியதோடு மட்டுமல்லாம நரகமே சுவர்க்கமாகும் நாமங்கள் உடைய நம்பி. அதனால இவ்வளவு ஏற்றம் நாராயண நாமத்துக்கு இருக்கிறது. அதனால இந்த அஜாமிழனுடைய பாபம் அத்தனையும் விலகியது. அதனால இவனை வைகுண்ட லோகத்துக்கு அழைச்சிட்டு போகணும்னு வந்து நிக்கிறான். யமதர்மராஜனுடைய வடர்கள் அவ பார்த்து திரும்ப போயிட்டான். நேர யமதர்மராஜன் இடத்துல போய் சொல்றான், நாங்க அஜாமிழனை இங்க இழுத்துட்டு வரணும்னு போனோம். ஆனா நாங்க அங்க போய் அங்க நிக்கிற சமயத்துல அவர் நாராயணன் அப்படின்னு ஒரு பிள்ளைய கூப்பிட்டார். அடுத்த க்ஷணம் வைகுண்டத்துல இருந்து ஒரு விமானம் வந்தது. விஷ்ணு தூதர்கள்னு அவர்களுக்கு பெயரா. அவ இவனை அழைத்து கொண்டு அந்த விஷ்ணு தூதர்கள் வைகுண்ட விமானத்துல வைத்து இவனுக்கு பூர்ண கும்ப மரியாதையை கொடுத்து அப்சர ஸ்திரீகள் சாமரம் வீச ஆலவட்டம் வீச இவனை வைகுண்டத்துக்கு அழைச்சிட்டு போயிட்டான். யமதர்மராஜனே, யார் அந்த நாராயணன்? வைகுண்டம் எங்க இருக்கு? அந்த வைகுண்டநாதனுக்கு என்ன பெருமை அப்படின்னு இவர்கள் அத்தனை பேரும் யமதர்மராஜன் இடத்துல கேட்கிறான். உடனே யமதர்மராஜன் பார்த்து, என்ன இந்த யமதர்மராஜ பதவியில அமர்த்தி வைத்ததே அந்த நாராயணன் தான். அதனால அந்த நாராயணனுடைய அடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க பக்கத்திலேயே போயிடக்கூடாது. அவன் அடியவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே போயிடாதீங்க. ஒரு கால் தெரியாம போயிட்டா 3 தடவை பிரதட்சணம் பண்ணி விழுந்து சேவிச்சுட்டு வந்துடுங்க. வததி யமக்கியல தஸ்ய கர்ணமூலே பரிகர மதுசூதன பிரபன்னான பிரபுரகம் அந்நியனாம் ந வைஷ்ணவானாம். நாமெல்லாம் யாருக்கு தலைவர் தெரியுமா? வைஷ்ணவர்கள் அல்லாதவர்களுக்கு தான் நாம தலைவர்கள். அவர்களை தான் நாம அடிச்சு இழுத்துட்டு வரலாம். ஆனா விஷ்ணு பக்தர்கள் வைஷ்ணவர்கள் அவர்களுக்கு நாம சுவாமி கிடையாது. அவர்கள் தான் நமக்கு சுவாமி. அதனால அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்திலேயே போயிடக்கூடாது. வததியமக்கியல தஸ்ய கர்ணமூலே, காதோட வச்சு சொன்னாராம். காதோட பக்கத்துல வா அப்படின்னு கூப்பிட்டு மெல்லமா, நாராயணன் அடியவர்கள் பக்கத்திலேயே போயிடாது அப்படின்னு மெல்லமா சொன்னாராம் யமதர்மராஜ். ஏன் சத்தமா சொன்னான்னு? ஒரு ராஜாவை, அதாவது ஒரு அரண்மனைக்கு 2 நண்பர்கள் போறா. அரண்மனையெல்லாம் சுத்தி பார்த்தா, ராஜாவை பார்த்தா, மந்திரியை பார்த்தா. அந்த புறத்துல ராஜாவுடைய பத்னி பட்ட மகிழ்ச்சி ராணி இளவரசிய பார்த்தா. உடனே ஒருத்தன் சொல்றான், இந்த இளவரசி ரொம்ப அழகா இருக்காளே, அவளை கட்டி அணைத்து கொண்டா நன்னா இருக்குமே அப்படின்னு சொன்னான். உடனே இந்த நண்பன், கூட இருக்கக்கூடிய நண்பன் என்ன சொல்லுவான்? என்ன சொல்லுவான் மைக்ல? ராஜாவுடைய பத்னிய நீ ஆசைப்படுவது அப்படிங்கிறது கூடாது சொல்ல முடியுமா? என்ன சொல்லுவான்? இப்படி பேசுவாடா. சத்தம் கேட்டதுன்னா முதல்ல ராஜாவுடைய பத்னியே ஆசைப்படக்கூடாதுன்னு இவர் மைக்கில் சொன்னார்னா இவர் தலை போயிடும். அதுக்கப்புறம் தான் அவர் தலை போகும். அத போல நாராயண பக்தர்களுக்கு தண்டனை கொடுக்கலாமான்னு கேட்டியே, அந்த கேட்ட உனக்கு முதல்ல தலை போயிடும்.
கொடுத்தா தானே தலை போகும். கொடுக்கலாமான்னு பேசினாலே தண்டனை. அதனால மெல்லமா வததி யமக்கில தசிய கர்ணமூலை பரிகர மதுசூதன பிரபன்னான, மதுசூதனனுடைய அடியவர்கள் அவர்கள் பக்கத்திலேயே போயிடக்கூடாது. விஷ்ணு பக்தர்கள் பக்கத்திலேயே போயிடக்கூடாது. ஒரு கால் போயிட்டோம்னா விழுந்து சேவிச்சு 3 தடவை பிரதட்சணம் பண்ணிட்டு வந்துடுன்னு சொன்னாலும். அதனால இது அஜாமிழோ பாக்கியானத்துல இருக்கக்கூடியது. நமன் தமரால் ஆராயப்பட்ட அரியார் கண்டீர், பேராயர்க்கு ஆட்பட்டார் பேர். பகவானுடைய திருநாமத்தை யார் சொல்லி இருக்கிறார்களோ அவர்களுக்கு யமதர்மராஜனுடைய பட்டணத்துல ஒரு காலம் இடம் கிடையாது. யமதர்மராஜனுடைய படர்கள், அவனுடைய வேலைக்காரர்கள் ஒரு காலம் இவன் அழைச்சிட்டு போலாமான்னு வரவே மாட்டாளாம். நமன் தமரால் ஆராயப்பட்ட அரியார் கண்டீர், பேராயர்க்கு ஆட்பட்டார் பேர் தெரிவித்தார். 485. 486 கிருதலக்ஷணா. கிருதலக்ஷணா அப்படின்னா அடையாளம் இட்டு இருப்பவர். கிருதலக்ஷணா அப்படின்னா அடையாளம் இட்டு இருப்பவர். அடையாளம் இட்டு இருப்பவர் விஷ்ணு பகவான். நாராயணன்னா என்ன அடையாளம் இருக்கும்? முதல்ல என்ன அடையாளம்? சங்க சக்கரங்கள். சங்க சக்கரங்கள். சங்க சக்கரங்கள் இருக்கணும். அது விஷ்ணு பகவானுடைய அடையாளம். விஷ்ணு பகவானுடைய அடியவர்களுக்கு என்ன அடையாளம் இருக்கும்? அவர்களுக்கும் சங்க சக்கரம்ங்கிறது இருக்கும். அவர்கள் தோல்ல சங்க முத்திரை சக்கர முத்திரைங்கிறது இருக்கும். விஷ்ணு பகவானுடைய அடையாளம் சங்க சக்கரத்தை கையில ஏந்தி கொண்டிருக்கிறான். அவனுடைய அடியவர்கள் அதை தோளிலே தரித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால தானும் அடையாளத்தோட இருப்பான். தன்னுடைய அடியவர்களுக்கும் அடையாளம் இட்டு இருக்குதான். தம்மை அடையக்கூடிய அடியவர்களுக்கு தகுந்த அடையாளம் செய்திருக்கிறான். விஷ்ணு பக்தர்கள் அப்படின்னா எப்படி இருக்கணும்? நேற்றைய தினமே ஒன்று சொன்னேன், ஒரு ஸ்லோகம் சொன்னேன். ஏ கண்டலக்ன துளசி நளினாட்ச மாலாக, ஏ பாகுமூல பரிச்சின்னத சங்க சக்கராக, ஏவா லலாட்ட பலகே ரச தூர்த்வ புன்றாக, தே வைஷ்ணவாக புவனம் ஆசு பவித்ரயந்தி. ஏ கண்டலக்ன, கண்டம் கண்டலக்ன, அதுல கண்டலக்ன துளசி நளின அக்ஷமாலா, துளசி மாலையை தரித்து கொண்டிருக்க வேண்டும். கழுத்துல துளசி மாலை, துளசி மணி மாலை அது இருக்கணும். அதுக்கு அடுத்தது நளினாட்ச மாலா, நளினம்னா தாமரை, தாமரை மணி மாலை, இந்த ரெண்டுத்தையும் தரித்து கொண்டிருக்கணும். அது புருஷனாகட்டும் இல்ல ஸ்திரீயாக இருந்தாலும் சரி, துளசி மாலை தாமரை மணி மாலை தரித்து கொண்டிருக்க வேண்டும். ஏ பாகுமூல பரிச்சின்னத சங்க சக்கரா, பாகுமூலம் அப்படின்னா தோல், அந்த தோல்ல சங்க முத்திரை சக்கர முத்திரை அப்படிங்கிறது இருக்கணும். ஏவா லலாட்ட பலகே லச தூர்த்வ புன்றாக, அவர்களுடைய நெற்றியில திருமண்காப்பு அப்படிங்கிறது இருக்கணும். திருமண்காப்புங்கிறது பகவானுடைய பாதம். அந்த பாதம் நம்ம நெற்றியில எப்போதும் இருக்க வேண்டும். நமக்கு ஏதாவது பயம் வந்ததுன்னா, யாரோ நம்மளை கொன்னுடுவார் அப்படின்னு பயம், அப்ப நாம என்ன பண்ணுவோம்? ஒரு காவல்காரர்கிட்ட எழுதி கொடுப்போம் போலீஸ் ஸ்டேஷன். அவர் ஒரு கான்ஸ்டபிளை போடுவார். இன்னும் பயம், ஒரு கான்ஸ்டபிள்லாம் காணாதுன்னா ஒரு சப் இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருப்பார் துப்பாக்கி. இன்னும் பயம் அப்படின்னா இன்ஸ்பெக்டரே போட்டுடுவான். இன்னும் பயம் Z+. இன்னும் பயம் அப்படின்னா பிளாக் கேட்ஸ். இன்னும் பயம் அப்படின்னா அதுக்கப்புறம் பூலோகத்துல பாதுகாக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அப்ப தேவேந்திரன் வஜ்ராயுதத்தை வச்சுட்டு நம்ம பக்கத்துலயே நிக்கணும். இன்னும் பயம்
பிரம்மாவே நம்ம பக்கத்துல நிக்க வேண்டியதான். இன்னும் பயம், யாராலையும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னா அப்ப பகவானே நம்மோட வந்து நிக்கணும். அவனுடைய திருவடி அது நெற்றியில இருந்ததுன்னா அவனே நமக்கு மேல நிக்கிறான்னு அர்த்தம். அவனே நம்மை காக்குறான் அப்படின்னு அர்த்தம். திருவன்காப்பு இட்டுண்டா பயம்ங்கிறது தானா போயிடும். யாரை பார்த்தும் பயப்பட வேண்டாம். இட்டுப்பிழா நாளைக்கு இட்டுண்டு வாங்கும். இவ்வளவு நேரம் நாம கேட்டதுக்கு பிரயோஜனம் என்னன்னா திருவன்காப்பு இட்டுக்கொள்ள வேண்டும். விஷ்ணு பக்தர்கள் அப்படின்னா திருவன்காப்பு அப்படிங்கிறது இட்டுக்கொள்ள வேண்டும். எப்படி இடுறதுன்னு தெரியலன்னா கேளுங்கோ, சொல்லித்தரேன். சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்றேன், போட்டு விடுறதுக்கு ஏற்பாடு பண்றேன். ஆனா மனம் வேணும். விஷ்ணு பக்தர்கள் அப்படின்னா ஏவா லலாட்ட பலகே ரச ஊர்த்வ புன்றாம், ஊர்த்வ புன்றாம், மேல் நோக்கி திருவன்காப்பு அப்படிங்கிறது இருக்கணும். தே வைஷ்ணவா, அப்படிப்பட்டவர்கள் வைஷ்ணவர்கள். புவனம் ஆசு பவித்ரயன், அவர்கள் புவனத்தை பூமியை பரிசுத்தப்படுத்துகிறார்கள் அப்படின்னு தெரிவிக்கிறார். பதிவிரதா ஸ்திரீ, பதிவிரதா ஸ்திரீயை போல அடியவர்கள்னா இருக்கணுமா. பதிவிரதா ஸ்திரீங்கிறவள் தன்னுடைய பர்த்தாவை தவிர மற்றொருத்தனை நினைத்தும் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாள். அத போல பகவானுடைய அடியவர்கள் பகவானை தவிர இதர தேவதைகளை தொழாமல் இருக்க வேண்டும். மறந்தும் புறந்தொழா மாந்தர் இறஞ்சியும் சாதுவராய் போதுமென்கள் என்னால் நமனும் தன் தூதுவரை கூவி செவிக்கேன்னு பாசுரத்தை தெரிவிக்கிறார். 486. கிருதலக்ஷணா, கிருதலக்ஷணா பகவானுடைய அடையாளம்னா அது சங்க சக்கரம் அப்படிங்கிறது இருக்கும். ஸ்ரீனிவாச பெருமாள், ஸ்ரீனிவாச பெருமாள் அவர் சங்க சக்கரங்களை தரித்திருந்தார். தொண்டை மன்னவன் அப்படின்னு ஒரு ராஜா. அந்த ராஜா சிறந்த திருவேங்கடமுடையானுடைய பக்தன். ஒரு நாள் ஸ்ரீனிவாச பெருமாளை சேவிக்காம அவரால் இருக்கவே முடியாது. அந்த தொண்டை மன்னவன் ராஜாவா இருந்தான். நாராயணாத்ரி அது ஆட்சி புரிந்து வந்தான். திடீர்னு அவனுடைய இருப்பிடத்தை எதிரி படைகள் சத்துருக்கள் சூழ்ந்து கொண்டார்கள். இப்ப அவன் சண்டை போடணும், சண்டை போட்டு அவர்களை ஜெயிக்கணும். நேர ஸ்ரீனிவாச பெருமாளிடத்துல போய் பிரார்த்திச்சான். சுவாமி, எல்லா பக்கமும் எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறார்கள், அதுக்கு நான் என்ன பண்ணணும்? ஸ்ரீனிவாச பெருமாள் கேட்கிறார். நீர் தான் பெரிய வீரனாச்சே, நீரே சண்டையிட்டு ஜெயிச்சுடலாமே கேட்கிறார். நானே சண்டையிட்டு ஜெயிச்சுடுவேன், ஆனா அதுக்கு 10 நாள் ஆகும், 20 நாள் ஆகும். அந்த 20 நாள் உன்னை சேவிக்க முடியாம போயிடுமே. அந்த 20 நாள் உன்னை சேவிக்காம இருக்க முடியாது. ஒரே நாள்ல நான் சண்டைய ஜெயிச்சிடணும், எதிரிகளை ஜெயிச்சிடணும், சண்டையில ஜெயிச்சிடணும். ஸ்ரீனிவாச பெருமாள் உமக்கு என்ன வேணும் கேட்டார். நீர் பிடிச்சிருக்கிற சங்க சக்கரத்தை கொடு, நீர் பிடிச்சிருக்கிற சங்க சக்கரத்தை கொடு. அந்த சக்கராயுதத்தை அனுப்பினா அது ஒரே சமயத்துல எதிரிகளை கொன்று விடும். பாஞ்சஜன்யத்தை ஊதினா அத்தனை பேருக்கும் அப்பவே பிராணன் போயிடும். அதனால சங்க சக்கரத்தை கொடும், நான் நாளைக்கு கொடுத்துடுறேன் அப்படின்னு கேட்டார். பக்த பராதீனா, பகவான் பக்தன் என்ன கேட்டாலும் அதை அப்படியே செஞ்சிடுவார். அதனால சங்க சக்கரத்தை அப்படியே இருந்தாலும் கொடுத்துட்டார். நாளைக்கு சனிக்கிழமை கூட்டம் நிறைய வரும், சீக்கிரம் கொடுத்துரும் அப்படின்னு கொடுத்துட்டார். தொண்டை மன்னவனும் அதை வாங்கி கொண்டு சென்றார். சக்கராயுதத்தை அனுப்பினார். ஒரு பக்கம் படைகளை அழித்தார். பாஞ்சஜன்யத்தை நாதம் பண்ணினார். அத்தனை பேருக்கும் பிராணன் போயிடுத்து. அடுத்த நாள் சங்க சக்கரத்தை கொடுக்கணும் இல்லையா? கொடுக்கும்போது அவர் ஒரு விபரீத பிரார்த்தனையை செய்தார். ஸ்ரீனிவாச பெருமாளே, நான் சங்க சக்கரங்களை தந்துடுறேன், நீ ஏத்துக்கோ. ஆனா இன்னிலிருந்து யார் கண்ணிலையும் படாதவாறு அதை பிடித்துக் கொள்ளுவாய் அப்படின்னு சொன்ன. இது என்ன விபரீத பிரார்த்தனை? நீ சங்க சக்கரங்களை பிடிச்சுக்கோ,
ஆனா அது யார் கண்ணிலையும் படக்கூடாதுன்னு பிரார்த்திச்சார் தொண்டை மன்னவன். அப்படியே செய்கிறேன்னு சீனிவாசன் ஒத்துக்கொண்டார், சங்க சக்கரங்களை பிடித்துக் கொண்டார். ஆனா யாரு கண்ணிலையும் படலை. அதனால இன்னைக்கும் சீனிவாச பெருமாளை சேவிச்சோம்னா சங்க சக்கரங்கள் கிடையாது. சங்க சக்கரங்கள் யார் கண்ணிலையும் படாதவாறு தரித்துக் கொள்கிறேன்னு சொன்னார். சில காலம் முடிந்தது. சீனிவாச பெருமாளுக்கு என்ன வஸ்திரம் சாத்துவான்னா புடவை சாத்துவான். சீனிவாச பெருமாளுக்கு 12 முழத்துல புடவை. திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாளுக்கு 18 முழத்துல புடவை சாத்துவான். 12 முழம் சீனிவாச பெருமாளுக்கு புடவை சாத்துவான். சங்க சக்கரம் இல்லை. காலம் 50 வருஷம் ஆச்சு, 100 வருஷம் ஆச்சு. இவர் சீனிவாசன் விஷ்ணு பகவானா நாராயணனா, இவர் நாராயணனானே சந்தேகமா இருக்கேன்னு சில பேர் கிளப்பி விட்டுட்டாங்க. இன்னும் சில பேர் இவர் ரொம்ப அழகா இருக்காரு, அதனால இவர் சுப்பிரமணியன் அப்படின்னு சொன்னார். இன்னும் சில பேர் இவர் புடவை எல்லாம் சாத்திக்கிறார், இவர் துர்கை அப்படின்னு சொல்லிட்டார். இன்னும் சில பேர் இவர் ருத்ரமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டார். இப்படியே ஒவ்வொருத்தரும் அவரவர்களுக்கு விரும்பின தெய்வங்களாக சீனிவாசனை பார்க்க தொடங்கினார்கள். ராமானுஜருடைய காலம், ராமானுஜர் வாழ்ந்த காலம். அப்போ இது எல்லாம் ராமானுஜருடைய காதுல பட்டது. உடனே நேர திருமலைக்கு சென்றார். யாராரு சுப்பிரமணியன், ருத்ரமூர்த்தி, துர்கை அப்படின்னு சொல்றாளோ எல்லாரையும் அழைத்து வேதங்கள் அத்தனையும் இவனை நாராயணன்னு காட்டுகிறது, இதிகாச புராணங்கள் அத்தனையும் இவனை திருமால்னு காட்டுகிறது, ஆழ்வார்கள் அத்தனை பேரும் இவனை நாராயணனாக போற்றி இருக்கிறார்கள், ஆச்சாரியர்கள்ல பல பேர் இவனை திருமால் அப்படின்னு தொழுதிருக்கிறார்கள். தொண்டை மன்னவன் இடத்துல சங்க சக்கரத்தை கொடுத்தார். அது யார் கண்ணிலேயும் படாதவாறு பிடித்துக் கொள்ள வேணும்னு அவன் பிரார்த்தனைக்கு இணங்க சங்க சக்கரம் இல்லாமல் காட்சி தருகிறார். அதனால சுப்பிரமணியன்னு சொல்லுவதோ, துர்கைன்னு சொல்லுவதோ, ருத்ரமூர்த்தின்னு சொல்லுவதோ கூடாதுன்னு சொன்னார். ராமானுஜர் சொன்னதை எல்லாரும் ஏற்றுக்கொண்டார்கள். 99% ஒத்துண்டார். இன்னும் 1% மனசுல ஒரு சின்ன நெருடல். சொன்னதெல்லாம் சரிதான், ஆனா சங்க சக்கரம் தெரியலையே அப்படின்னு ஒரு மனசுல ஒரு சிறு நெருடல். அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். யாராரு சுப்பிரமணியன்னு சொல்றீங்களோ, சுப்பிரமணியனுடைய ஆயுதம் எது? வேல் ஆயுதம், அதை கொண்டு வாங்க. யாராரு துர்கைன்னு சொல்றீங்களோ, துர்கையினுடைய ஆயுதம் எது? வாள் ஆயுதம், அந்த வாள் ஆயுதத்தை கொண்டு வாங்க. யாராரு ருத்ரன்னு சொல்றீங்களோ, ருத்ரமூர்த்தியினுடைய ஆயுதம் சூல ஆயுதம், அதை கொண்டு வாங்க. நான் விஷ்ணு பகவான்னு சொல்றேன், அவருடைய ஆயுதம் சங்க சக்கரங்கள், அதையும் கொண்டு வரேன். எல்லா ஆயுதங்களையும் ராத்திரி சீனிவாச பெருமாள் திருவடியில வச்சு கதவை சாத்திடுவோம். ராத்திரி முழுக்க நாம வெளியிலேயே இருப்போம். காலையில கதவை திறந்து பார்ப்போம். உள்ள இருப்பது யாரோ அவருக்கு என்ன ஆயுதம் வேணுமோ அதை அவரே எடுத்துக்கொள்ளட்டும் அப்படின்னு சொன்னார். உடனே எல்லாரும் ஒத்துண்டா, இது சரியா இருக்கு. எல்லாரும் ஒத்துண்டா. வேலாயுதத்தை வச்சாச்சு, வாழாயுதத்தை வச்சாச்சு, சூலாயுதத்தை வச்சாச்சு, சக்கராயுதத்தையும் வச்சாச்சு. அடுத்த நாள் காலை கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வமான்மிகம் தொடங்கி ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதயே நிதயே கர்த்தினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீனிவாசனுக்கு மங்களம். வெங்கடேச ஸ்தோத்திரம், வெங்கடேச பிரபத்தி, வெங்கடேச மங்களம் எல்லாத்தையும் சொல்லி சுப்பிரபாதம் பாடி இப்போ கதவை திறக்கிறார். திறந்த உடனே பார்த்தா மற்ற ஆயுதங்கள் எல்லாவற்றையும் தூர அடித்து விட்டு சங்க சக்கரத்தை ஏந்தி கொண்டான் சீனிவாச பெருமாள். அதுல இருந்து சீனிவாச பெருமாள் நாராயணன், விஷ்ணு அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் ஏற்படல. பின்னாடி இவர் யாருன்னு சந்தேகமே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் சீனிவாசனை சேவிக்கும் போது கீழே வழி ஏறணும் இல்லையா, அங்கிருந்தே கோவிந்த நாமத்தை சொல்லிட்டே ஏறணும்னு ராமானுஜர் ஏற்பாடு செய்தார்.
அதனாலதான் ஸ்ரீனிவாசனை சேவிக்கும் போது கோவிந்தா 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 அப்படின்னு சொல்லிட்டே ஸ்ரீனிவாசனை சேவிக்கணுங்கிறதுக்காக செல்லுகிறோம். அதனால சங்க சக்கரம்ங்கிறது பகவானுடைய அடையாளம். அதே போல அதை தோல்ல ஒற்றிக் கொள்வதுங்கிறது அடியவர்களுடைய வைஷ்ணவர்களுடைய விஷ்ணு பக்தர்களுடைய அடையாளம். பாஸ்வரஹ சஹஸ்ரார சக்கரஹ கபஸ்திஹி தீப்யதே ஜோதிர்மயம் நேமி லட்சிதம் சக்கரம் எஸ்ய இதி கபஸ்தி நேமி. அதனால இன்னைக்கும் காசி பட்டணத்துல போய் இருந்தோம்னா என்னவோ எதையோ இழந்த மாதிரி நமக்கு தோன்றும். பேரேன் என்று என் நெஞ்சு நிறைய புகுந்தான், காரேள் கடலேள் மலையேள் உலகுண்டும் ஆறா வயிற்றானை அடங்க பிடித்தேனே.